ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோ தாங்க. என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து நான் வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த மாவு எப்படி அரைக்கிறது என்ன ஏதுன்றது டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ அரைக்கணும், எவ்வளோ டைம் வந்து நீங்கள் வந்து ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் அது புளிக்கணுன்ற டீட்டெயில் மொத்தமும் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸும் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து மில்லட்ஸில் வந்து பணியாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளைச்சோளத்தில் உள்ள மாவில் தான் நம்ம வந்து இப்போ பணியாரம் செய்ய போகிறோம். நான் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கேரட்டு எதுவுமே இல்லை. நான் அது செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் கேரட் இல்லை. ஸோ அதனால் நான் கேரட்லாம் போடல. இதில் கேரட் போட்டுக்கலாம், பீட்ரூட் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் தேவையோ அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டு மாவில் கொட்டிட்டேன். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற இது பார்த்திங்க அப்படின்னா வந்து கேஸ்ட் அயர்ன் இது. கேஸ்ட் அயர்ன் பணியாரக்கல் தாங்க. நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ்ட் அயர்ன் வீடியோஸ் போட்டிருப்பேன். நான் அப்போ சொல்லியிருப்பேன் நான் நிறைய கேஸ்ட் அயர்ன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு கடையில் தான் நான் திருப்பி போய் வாங்கினேன் அப்படின்றத அந்த லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் அப்போ வாங்கினது தான் இது. இது வந்து 200 220 என்னமோ தான் வந்தது இந்த கேஸ்ட் அயர்ன். ஸோ அதில் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்க, ஆனால் எவ்வளோ சாஃப்டாக முறுமுறுன்னு கூட வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் பணியாரம் நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ஒவ்வொரு பணியாரமும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நைட் டைமில் மில்லட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து 7 to 7:30 நீங்கள் வந்து மில்லட்ஸை கன்சியூம் பண்ணிவிடுங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து மில்லட்ஸ் எடுத்துக்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக எடுக்கிற டைமிங் என்ன அப்படின்னா மார்னிங்கும் அதுக்கப்புறம் மத்தியானமும் தான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.